இட்ஸ் ஓகே. எந்த கிளாஸ்? பிஎஸ்சி மேக்ஸ். லாஸ்ட் இயரா? லாஸ்ட் இயர். நான் பார்க்கவே இல்லையே. நான் லாஸ்ட் இயர் தான். இல்லை, நான் இப்போ தான் நியூ அட்மிஷன். நீ ஜாயின் ஆகியா? நேற்று நான் வரல, அதான் நீ பார்க்கல. ஓ சரி, நான் கிளாஸ்க்கு போகிறேன். யார்கிட்ட? அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். யாரு? நீ யார்கிட்ட வேணா பேச்சு வச்சுக்கோ, ஆனால் அவன்கிட்ட மட்டும் பேச்சு வச்சுக்காது. ஏன் தெரியுமா? அவன் ரொம்ப ரேக்கிங் பண்ணுறவன், எல்லாரையும் ரேக்கிங் பண்ணுவான். ஓ சரி. சரி, இப்போ கிளாஸ்க்கு போ, நான் வந்துடுறேன். நினச்ச மாதிரி இன்னைக்கு தான் நீ தனியாக இருக்க. என்னடா ஆச்சு இன்னைக்கு? அந்த பொண்ணை பார்த்ததுலேருந்து மனசே வேற மாதிரி இருக்கு. நீ ஏன் எப்பயுமே என்னை விட்டு போறேன்னு தெரியல. உன்னோட நான் பணத்துலையும் உயர்ந்தவன், அழகுலையும் உயர்ந்தவன், ஆனால் என்னை விட்டுட்டு போற. ஒன்று எனக்கு மட்டும்தான், நீ எனக்கு மட்டும்தான். வேற எவளுக்காச்சும் நீ போகணும்னு கிடைச்சாலோ, எவளையாச்சும் நீ லவ் பண்ணாலோ, அவளை உன் வாழ்க்கையிலேருந்து ஒரேடியாக எடுத்துருவேன். அவளை கொல்ல கூட தயங்க மாட்டேன். எனக்கு நீ வேணும். நீ யாரை லவ் பண்ணாலும், ஏன் என் தங்கச்சியே லவ் பண்ணாலும், அவளை இந்த உலகத்தை விட்டே அனுப்பிடுவேன். என்னைக்கும் நீ தான் எனக்கு, நான் தான் உனக்கு. வேற எவ்வளாச்சும் நீ பார்த்தா அந்த லவ்வை நான் நிலைக்க விட மாட்டேன். ஐ லவ் யூ. லாஸ் உங்களுக்கு நாளைக்கு வந்து டூருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. டூர் ஃபீஸ் வந்து 500. கேஷ் பே பண்ணிடுங்க, எல்லாருமே வரணும். ஓகே சார். நீங்கள் ஓகே சொல்லனாலும் ஓகே சொல்லாட்டினாலும் வந்து தாண்டா ஆகணும். ஓகே சார். கட்டி பிடிச்சிருக்க? மாமாவை நான் கட்டி பிடிச்சிருக்கேன். இப்போ என்ன? இப்படி ஏன்னா நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அப்புறம் கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னாலும் நான் பொறுப்பு இல்லடி. புரியல எனக்கு. இவ்வளோதான் மரியாதையா? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஆனா நம்மளுக்குள்ள என்னதான் நடந்ததும் நம்மளுக்கு குழந்தை பிறக்காது இல்லடி. பொறுக்கி, நம்மளுக்கு குழந்தை பொறுக்கினாலும் பொறுக்காட்டினாலும் நீ தாண்டா எனக்கு வேணும், நான் தாண்டா உனக்கு வேணும். ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ டி. அட்மின் பாட்டே போடாம இருக்காங்க. அட்மின் பாட்டை போடுங்க. I love you. I love you so much. Love you டி. I love you. மிருது, மிருது, sorry மிருது. ஏண்டா டால்டா மண்டையா, செல்லம்மா மிருதலா குட்டின்னு கூப்பிட்டது இப்போ ஏதோ மிருது கூப்பிடுறியடா. டேய், நீ மிருதுன்னு கூப்பிட போதுல என் காதில் எறும்புன்னு உழுவுதுடா. பேபிமா சாரிம்மா, இது தப்புதாம்மா. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணாங்கன்னா குடித்தேன். ஓ, ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணாங்கன்னு குடிச்சிங்க. இதுவே உன் ஃப்ரெண்டு வந்து ஒரு டீயில் விஷ போடல முன்னுக்கு வச்சு குடிப்பியா? சொல்லு. மிருது ப்ளீஸ் டி, மன்னிச்சுக்கோடி மாமாவை. முட்டக்கண்ணா, முதல்ல கம்முனிரு. முதல்ல மிருதலான்னு கூப்பிடு.
மிருதுன்னு கூப்பிட்டு என்னை அவமானப்படுத்தாத. அடுத்தது அந்த பாட்டையை எடுத்து மண்டையில அடிச்சு பட்டைய ஆக்கிடுவேன். ஐயோ இதுக்கப்புறம் முடியாது. அம்மா மிருதும் மன்னிச்சிருமா. சரி, ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடு, மன்னிச்சிடுறேன். கோவம் போச்சா? போச்சு. நான் உனக்கு ரிப்ளை ஏதாச்சும் பண்ணணும்ல. பொண்டாட்டி அப்படின்னா கோவம் போச்சாடி? பாரு, இனிமே நீ குடிச்சிட்டு வந்த என்ன நடக்கும்னே தெரியாது. இது லாஸ்ட் வார்னிங். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சீரியல் எடிட்டிங் ஸ்டுடியோ. வீடியோ வந்து 7 நிமிஷம் தான். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கோம். ஏன்னா நான் எடுக்கிற டைம் வந்து என்னது 7 மணிக்கு, 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். 6 மணிக்கு போய் குளித்து சாமியெல்லாம் கும்பிட்டு திரும்பியும் கண்டினியூ பண்ணேன். ஸோ அதான் ஓகே. வந்து நான் இதை சொல்லிடுறேன். நம்ம வந்து விக்ரம் அனுவோட லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு காட்டுறோம். அவங்களோட ஃப்ளாஷ்பேக். எதுக்கு நடுவில் வந்து அபி அருண் அண்ட் வந்து மகேஷ் மிருதுலாவை கொண்டு வந்திருக்கோம்னா வந்து சத்தியமா வந்து மகேஷ் மிருதுலா அபி அருண் மற்ற கேரக்டர்ஸ்க்கு சம்மந்தம் இல்லை. ஆனா நாங்க வந்து சீக்கிரமா வந்து ஒரே எபிசோட்ல அவங்கள காட்டினா அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா வந்து இப்போ வந்து டெய்லி நான் ஒரு 3 எபிசோடுக்கு ஃப்ளாஷ்பேக் கொண்டு போகலான்னு இருக்கேன். பட் ஆனால் நடுவில் சம் கேரக்டர்ஸை காட்டினாதான் வந்து என்ன உங்களுக்கு அடுத்த எபிசோட கெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு ஒரு இது கிடைக்கும். அதான் நான் 4 எபிசோடு கொண்டு போகலான்னு இருக்கேன். நடுவில் வந்து இந்த பேர் வருவாங்க, இல்லைன்னா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. விஷயம் நான் சத்தியமா சொல்றேன், மகேஷ் மிருதுலா எல்லா எபிசோட்லயும் வராங்கன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இவங்களை வச்சு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதான் இன்னும் வந்து மகேஷ் மிருதுலா அடுத்த ஃப்ளாஷ்பேக் வந்து யாரோடனா மகேஷோட என்னதுன்னா பூமிகாவோ எப்படி லவ் பண்ணார் அந்த ஃப்ளாஷ்பேக் வேற இருக்கு. நான் வந்து சீரியலை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வேற நான் இங்கே ரிவ்யூ பண்ணுறேன். பார்த்துருப்பீங்க என்ன யார் விக்ரம் அனு வாழ்க்கையில் விளையாட போகிறாங்கன்னு. அதுதான் காயு. பார்த்துருப்பீங்க. ஓகே, இன்னொன்று வந்து இந்த காதலா வந்து நான் ஃபேமிலி கான்செப்டில் எடுத்துகிட்டு போகிறேன். பட் ஆனால் இதில் லவ் இருக்குது. ஏன்னா வந்து எல்லா ஃபேமிலிலையும் வந்து லவ் இல்லைன்னா லவ் ஆக்ஷன் ஃபைட் இல்லைன்னா ஃபேமிலி இல்லை. அதான். பட் ஆனால் தப்பாக நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் லவ் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா பேர் ரொம்ப பேர், அவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் இருக்கு. ப்ளீஸ் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. ரொம்ப டவுன் ஆகுதுடா. ஏன்னா வந்து இப்போ வந்து நான் 3 நாளுக்கு அப்லோட் பண்ணேன். காதலா 22K 449 தான் வந்திருக்கு. பட் ஆனால் 7 நாளைக்கு முன்னுக்கு, அதாவது காதலா 20வது எபிசோட்ல 1.4K வியூஸ் ரீச் ஆகிருக்கு. பட் ஆனால் ஏன் நீங்கள் திரும்பியும் சீரியலுக்கு சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் வாட்ச் ஹவர் ரொம்ப கம்மியாக இருக்குது எப்பயும் இருக்கிறதோட. ப்ளீஸ், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்து போடுறேன்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா வந்து நான் படிக்கிறேன்.
என்னோட ஸ்டடீஸையும் பார்த்து வீடியோவையும் பார்த்து ஹெல்த்தையும் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் என்னோட ப்ராப்ளம் நீங்கள் புரிஞ்சு உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. ஏன்னா வந்து எல்லா சேனல்லையும் பெஸ்ட்டு மோட்டிவேஷன் வந்து லைக்கு, வியூஸு, கமெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன்னா வந்து இப்போ தான் 602 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிருக்கோம். அதுக்கே ஒரு பெரிய தேங்க்ஸ். பட் ஆனால் நீங்கள் நிறையா பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. ப்ளீஸ் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்கப்பா. ரொம்ப நேரம் பேசிட்டோம். இதுக்கப்புறம் எங்களுக்கு பேச வேண்டியது எதுவுமே இல்லை. பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன். எனக்கு வந்து ஒரு வாரம் லீவ் வருது. ஸோ வந்து நான் அப்போ தான் இந்த வாரம் ஃபுல்லாக வீடியோ டெய்லி அப்லோட் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு 1 வீக் லீவ் வருது. ஸோ அதான் ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. ஓகே, பாய் பாய் பாய். ஐ லவ் யூ ஆல்.